Good morning. இன்னைக்கு நம்ம என்ன டெமோ கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் 2020. அப்போ 2020 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம், என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், ஸோ அதை பற்றின ஒரு டெமோ கிளாஸ். அதுலேயும் பர்டிகுலராக என்ன அப்படின்னா பேப்பர் 1ல் யூனிட் 1 மாடர்ன் இந்தியா அண்ட் கல்ச்சர், சரிங்களா, நவீன வரலாறு மற்றும் கலாச்சாரம் பண்பாடு. ஸோ அதில் வந்து ஒரு எப்படி நம்ம படிக்கலாம், ஸோ அதை பற்றி ஒரு ஐடியாக்காக ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம். அப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் குரூப் 1 மெயின்ஸ் 2020. ஸோ அதில் நாம் இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னா பேப்பர் 1ல் தாள் 1 இப்போ தமிழ் மீடியத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நம்ம கிளாஸ் இருக்கும். அப்போ அதில் என்ன ஃபஸ்ட்டு பேப்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பரில் என்ன யூனிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 1 என்ன அப்படின்னா பாடம் 1 நவீன வரலாறு, மாடர்ன் ஹிஸ்டரி, நவீன வரலாறு மற்றும் கலாச்சாரம் பண்பாடு, கல்ச்சர். அப்போ நவீன இந்திய வரலாறு, மற்றும் கலாச்சாரம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் பேப்பர் 1 பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 2019 முன்னாடி ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, 2019 லாஸ்ட் நடந்த மெயின்ஸில் ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, சரிங்களா. எப்படின்னா 2019க்கு முன்னாடி வரைக்கும் 3 மார்க்ஸு, 8 மார்க்ஸு, 15 மார்க்ஸ், அப்போ 3 மதிப்பெண், 8 மதிப்பெண், 15 மதிப்பெண் வினாக்கள் மட்டும் கேட்டாங்க. ஆனால் இப்போ 2019 அதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மாதிரி மாடலு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 செட்டு தான். ஒன்று 10 மார்க்கு 10 மார்க்ஸு, இன்னொன்று 15 மார்க் 15 மார்க்ஸ். அப்போ அந்த யூனிட் 1 என்ன அப்படின்னா நவீன இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரம் பண்பாடு, அந்த கல்ச்சரில் எவ்வளோ மார்க்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா மொத்தம் 100 மார்க். அப்போ 100 மதிப்பெண் கேட்டிருந்தாங்க. அந்த பேப்பர் 1 தாள் 1க்கு மொத்தம் 250 மதிப்பெண், 250 மார்க்ஸு. அதில் மொத்தம் 3 பாடம் இருக்குது, 3 யூனிட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நவீன வரலாறு மற்றும் கலாச்சாரம், கல்ச்சரு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 மதிப்பெண் கேட்டிருந்தாங்க, சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு 5 10 மார்க் கொடுத்துட்டு 4 எழுத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 5 15 மார்க் கொடுத்துட்டு 4 எழுத சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போது இதில் 40, அதில் 60, ஆக மொத்தம் 100 மதிப்பெண் அதில் கேட்டிருக்கான், சரிங்களா. அப்போது 2019 மெயின்ஸில் அப்போ டோட்டலாக வெறும் 10 மார்க் 15 மார்க் மட்டும்தான். அப்போ இதை வச்சு நாம் என்ன முடிவு வரலாம் அப்படின்னா 10 மார்க் 15 மார்க் மட்டும்தான் வரும் அப்படின்னா அது முடிய வேணால் லைட்டாக வேணால் எடுத்துக்கலாம். பட் ஆனால் எதையுமே ஒரு தீர்க்கமாக சொல்ல முடியாது, சரிங்களா. போட்டித் தேர்வு பொறுத்த வரைக்கும் அது இத்தனை மதிப்பெண்ணில் கேட்பாங்க, அத்தனை மதிப்பெண்ணில் கேட்போன்றது அந்த போர்டு தான் முடிவு பண்ணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு சாம்பிள் என்ன இருக்குன்னா 10 மார்க் 15 மார்க், சரிங்களா. சரி, இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா 100 மதிப்பெண் கேட்குற மாதிரி ஒரு மாடல் எடுத்துக்குவோம், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்படியே மட்டும் நம்ம இருந்துடக்கூடாது. ஏன்னா இது முன்னாடி 3 மார்க் 8 மார்க் 15 மார்க் கேட்டிருக்கான். அதை விட்டு இந்த பேட்டர்ன் வந்திருக்கா, இதை விட்டுட்டு வேற பேட்டர் கூட போகலாம், இல்லை மறுபடியும் அது கூட போகலாம். நான் இப்படி தான் கேட்பு சொல்லி டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் நமக்கு சொல்லவே இல்லை. இது ஒரு மாதிரி வேணா எடுத்துக்கலாம், சரிங்களா. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா இதுக்கு என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அப்புறம் 2019 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம், எந்தெந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இதுக்கு என்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்டாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ். அது புதுசாக என்னது சமச்சீர் புத்தகம்லாம் வந்துருக்கு, ஒரு டிகிரி லெவலில் இருக்குது ஸ்கூல் புத்தகங்களே, சரிங்களா. அப்போ இந்த சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும், சிலபஸ் எல்லாருக்கும் தெரியும், 6லேருந்து 12 ஸ்கூல் புத்தகங்கள், இந்த வரலாறு டாபிக்ல இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் மட்டும் ஸ்கூல் புக்ஸை. அது சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும். தென் அது போக வேற என்ன அப்படின்னா சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் ஒரு சிலபஸ் நமக்கு வச்சிருக்கான். அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 2 ஆத்தரை ஃபாலோ பண்ணலாம். ஒன்று பிபின் சந்திரா,
பிபன் சந்திரா மற்றும் அல்லது ராமச்சந்திர குஹா. ராமச்சந்திர குஹா. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணலாம். அப்போ 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள ஸ்கூல் புத்தகங்கள், பாட புத்தகங்கள் படிக்கலாம், சமச்சீர் புத்தகம். ப்ளஸ் அதையும் தாண்டி சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரா ஃபாலோ பண்ணலாம், இல்லை வந்துட்டு ராமச்சந்திர குஹா ஃபாலோ பண்ணலாம், இல்லை அந்த சிலபஸ் நாமளே கூகுளில் போட்டு கூட எடுத்து படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் 2019 குரூப் 1 மெயின்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதுக்கு சில கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் எழுதுறது, ஸோ அதை பற்றி பார்த்துட்டு அப்புறம் உள்ள சிலபஸ்க்குள்ள டெப்த்தாக போகலாம். சரிங்களா? சிலபஸ் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நமக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதுக்குள்ள ஒவ்வொரு சிலபஸ்க்குள்ளேயே ஒரு இன்னர் சிலபஸ் இருக்குது. அதை பற்றிலாம் பார்த்துட்டு இதில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய இதில் கேட்கலாம். ப்ளஸ் இதுக்காக நான் சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம், அது போக வேறு என்னெல்லாம் பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 2019 மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் என்ன, எந்தெந்த டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க, ஒரு 2-3 கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, அதில் ஃபர்ஸ்ட்டு 10 மார்க். சரிங்களா? 10 மார்க்கில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்பர் 1 அந்த தேசிய இலச்சினை அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் அரசு முத்திரை, நேஷனல் எம்ப்ளம். உங்க கொஸ்டின் என்னன்னா இலச்சினைன்னு கொடுத்துருக்கான். இலச்சினைனா என்னன்னா அந்த 4 சிங்கம் இருக்குல்ல, அரசு முத்திரை, கவர்மெண்ட் சீல். ஸோ அதுதான். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் தரணும். ப்ளஸ் இயற்கையாக என்னென்ன நேச்சுரல் நேஷனல் சிம்பிள்ஸ், அப்போ இயற்கை தேசிய சின்னங்களை பற்றி என்னன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இயற்கை தேசிய சின்னங்கள். பாருங்க, இதுக்கு 10 மார்க். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? அப்போ தேசிய இலச்சினை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசு முத்திரை, 4 சிங்கம், அதை பத்தி விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் இயற்கை என்னென்ன தேசிய சின்னங்கள் இருக்கு அதை பத்தி அது என்னன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம்? சரிங்களா? இதுக்கு எடுத்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 வார்த்தைகள், 150 வேர்ட்ஸ், அதுக்குள்ள ஆன்சர் எழுதணும். சரிங்களா? இப்போ பார்ப்போம் அந்த நேஷனல் எம்ப்ளம், இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம். சரிங்களா? பாருங்க, இந்த அரசு முத்திரை அப்படின்னு சொல்றது 4 சிங்கம், நமக்கு முன்னாடி 3 சிங்கம் தான் தெரியும், ஒரு சிங்கம் பின்னாடி இருக்கும். சரிங்களா? இது என்ன அப்படின்னா இந்த இலச்சினைன்றது லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா சார்நாத். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சார்நாத்தில் உள்ள அசோகரின் சிங்க கல்தூன். சார்நாத்தில் உள்ள அசோகரின் சிங்க கல்தூன். அப்போ லைன் கேபிட்டல் ஆஃப் அசோகா அட் சார்நாத். அப்போ இதுதான் நம்மளுடைய அரசு முத்திரை. அப்போ இது எப்போ நம்ம ஏற்றுக்கிறோம்னா என்னைக்கு இந்திய குடியரசு ஆகுது அன்னைக்கு ஏற்றுக்கிறோம். என்ன எப்படின்னா 26 ஜனவரி 1950 ஏற்றுக்கிறோம். சரிங்களா? இந்தியன் கவர்மெண்ட். ஆனால் டிசம்பர் 1940 ஏற்றுக்கோம், அது வேற ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. இப்போ இருக்க கரண்ட் ஃபார்ம் இந்த டேட் ஏற்றுக்கிறோம். சரிங்களா? அப்போ இதில் 3 சிங்கம் இருக்கு. வேற அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா வேற என்னெல்லாம் அனிமல்ஸ் அதில் இருக்கு அப்படின்னா யானை இருக்கு, குதிரை இருக்கு, காளை இருக்கு, இது போக வந்து தர்ம சக்கரம் இருக்கு, அது கீழே வந்து ஒரு தாமரை முழுவதும் மலர்ந்த ஒரு தாமரை இருக்கு, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னா ட்ரூத் அலோன் ரைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்மையே வெல்லும். சரிங்களா? அப்போ அந்த வார்த்தை இருக்கு. சரிங்களா? அப்போ அது எப்படி சொல்றோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்ற வேர்டில் அது இருக்கும். அது எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே. அப்போ அந்த வார்த்தை தான் அதில் இருக்கும். சரிங்களா? அதை தான் வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு யார் மொழிபெயர்த்தா அப்படின்னா தமிழ்நாட்டில் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அறிஞர் அண்ணா. சரிங்களா? அப்போ சத்தியமேவ ஜெயதே. சத்தியமேவ ஜெயதே. அப்போ என்னன்னா
இது எங்க இருந்து பெறப்பட்டுள்ளது அப்படின்னா முண்டக உபநிடதம், முண்டக உபனிஷத். இப்போ முண்டக உபநிடதம் சொல்லக்கூடிய, அதாவது என்னன்னா புனித அந்த வேதம் சொல்றாங்க சேக்ரெட் வேதாஸ், அதோடைய கன்க்ளூடிங் பார்ட், அதாவது என்னன்னா ஒரு முடிவு பகுதி தான் முண்டக உபநிடதம் நிஷாத், முண்டக உபநிடதம். ஸோ அப்போ அதுல இருந்து ஒரு வார்த்தை, அதான் சத்தியமேவ ஜெயதேவ் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது இருக்கு. இது ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ், வாய்மையே வெல்லுன்னு யார் மொழிபெயர்த்தனா அறிஞர் அண்ணா. சரிங்களா? அப்போ இதுதான் வந்துட்டு அந்த இலட்சணே சொல்லக்கூடியது. இதுல சிங்கம் எதுக்காக வச்சிருக்காங்க, ஆசிய சிங்கம், அது ஏசியாட்டிக் லைனர், அதுதான் அதுல இருக்கு. அப்போ ஏன் ஆசிய சிங்கம் அப்படின்னா ஒரு கரேஜ், வீரம், திறமை, அதுக்காக நாம் வச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப இது எங்க இந்த இலட்சணை சொல்லக்கூடிய எம்பளை எங்க பாதுகாத்து வச்சிருக்கோம்னா வாரணாசியில சாரநாத் சொல்லக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தை வச்சிருக்கோம். இதோட ஒரு சாம்பிள் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. அப்போ இந்த இலட்சணை தான் இந்தியன் கவர்மெண்டோடைய எல்லா இதுலையுமே ஒரு சீலா இருக்கும். சரிங்களா? அப்புறம் பாஸ்போர்ட்ல இருக்கும். அப்போ இது போன்ற முக்கியமான இடத்துலலாம் இந்த சின்னத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ இதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன், இது அப்படின்னா என்ன, அப்போ நேஷனல் எம்பளம்னா என்ன, அதாவது என்னது சாரநாத் உள்ள அசோகர் சிங்க கருத்தோம் அது என்னைக்கு ஏற்றுக்கிட்டோம், இதுக்குள்ள என்ன இருக்கு, ஸோ இதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் அவர் நேஷனல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது நேச்சுரல் சிம்பிள்ஸ். அப்போ என்னென்ன இயற்கை சின்னங்கள் இருக்கு, அப்போ இயற்கையா என்னென்ன இருக்கு பாருங்க. அது நம்பர் 1 இந்தியாவுடைய தேசிய விலங்கு, நேஷனல் அனிமல். அப்போ தேசிய விலங்கு என்ன அப்படின்னா வங்காள புலி, என்ன அப்படின்னா ராயல் பெங்கால் டைகர், வங்காள புலி ராயல் பெங்கால் டைகர். தேசிய விலங்கு அப்போ வந்து வங்காள புலி ராயல் பெங்கால் டைகர். அது எங்க இருக்கு அப்படின்னா சுந்தரவன காடுகள், மேற்கு வங்காளம். சரிங்களா? சுந்தர்பன் ஃபாரஸ்ட், அது என்ன சதுப்புல காடுகள், அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விலங்கு அதிகமா இருக்கு. அப்போ சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கு. அப்போ நீச்சல் அடிக்கும் இந்த விலங்கு. அப்போ இதைத்தான் நம்ம தேசிய விலங்கா அறிவிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அது என்ன இருந்துச்சு அப்படின்னா தேசிய விலங்கு ஆசிய சிங்கமா இருந்துச்சு. சரிங்களா? அப்போ வன உயிர்கள் பாதுகாப்பு சட்டம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி புலிகள் எண்ணிக்கை குறைஞ்சதுனால தேசிய விலங்காக இருந்த அந்த ஆசி சிங்கத்துக்கு பதிலாக அழிவு நிலையில் இருக்கிறனால நம்ம புலியை வந்துட்டு தேசிய விலங்கை எடுத்துக்கிட்டோம். அப்போ இதுதான் புலிகள் பாதுகாப்பு திட்டம். இது எப்போ நடைமுறைக்கு வச்சுன்னா 1973 ப்ராஜெக்ட் டைகர் அதுதான். சரிங்களா? சரி, அடுத்த தேசிய சின்னம் இயற்கை சின்னம் அப்படின்னா தேசிய பழம், ஃப்ரூட் என்ன அப்படின்னா பழம், மாம்பழம், மேங்கோ. அடுத்த இயற்கை தேசிய சின்னம் நேஷனல் எம்ப்ளம் என்ன அப்படின்னா இந்தியாவோட தேசிய மலர், ஃப்ளவர். தேசிய மலர் என்ன அப்படின்னா இந்திய தாமரை, இந்தியன் லோட்டஸ். அப்புறம் தேசிய மரம், ட்ரீ அப்படின்னா பேனியன் ட்ரீ, கிரேட் பேனியன், ஆலமரம். ஆலமரம். அது போக வேற என்ன, வேற என்னெல்லாம் இயற்கை சின்னங்கள் இருக்கு அப்படின்னா இயற்கையை பொறுத்த வரைக்கும் மரம், விலங்கு, அதுக்கப்புறம் மலர், அதுக்கப்புறம் இயற்கையா பார்த்தீங்க அப்படின்னா பறவை, பேர்ட் அப்படின்னா இது மயில், இந்தியன் பீகாக். அப்போ மயிலை பொறுத்த வரைக்கும் எங்க அப்படின்னா இந்தியாவில் இதை எதை வச்சு அறிவிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் பழைய திருச்சி ஜில்லா, இப்போ வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை சரணாலயம், அதான் வந்து இந்திய மயிலுக்கு வந்து பெயர் பெற்ற இடம். தென் அது போக வேற என்ன அப்படின்னா நீர் விலங்கு, அக்வாட்டிக் அனிமல். அப்போ நீர் விலங்கு, அப்போ விலங்கு வந்து வங்காள புலி. நீர் விலங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா கேஞ்சட்டிக் டால்ஃபின். அப்போ
கங்கை டால்பின். தேசிய ஆறு ரிவர், அப்போ கங்கை. அப்புறம் வேற என்னெல்லாம் இயற்கை சின்னங்கள் இருக்குன்னா, இது போக பாரம்பரிய விலங்கு, ஹெரிட்டேஜ் அனிமல், பாரம்பரிய விலங்கு ஹெரிட்டேஜ் அனிமல் என்ன அப்படின்னா யானை. எலிஃபண்ட், யானை, ஆசிய யானை. தென் அதுக்கப்புறம் தேசிய ஊர்வன ரெட்டை, அப்ப ஊர்வன என்னன்னா கிங் கோப்ரா, ராஜநாகம். கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு பாம்பினம் ராஜநாகம். இறுதியா அறிவிக்கப்பட்ட 2012 என்விரான்மெண்ட் மினிஸ்டர் ஜெயந்தி நடராஜன் அறிவிச்ச அந்த தேசிய நுண்ணுயிரி, நேஷனல் மைக்ரோ நுண்ணுயிரி. அப்ப பாலை தயிராக்குறது, இது போல பேக்கரி எல்லாத்துலயுமே வந்து ஒரு பயனுள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியா என்ன அப்படின்னா லாக்டோபாசிலஸ் டெல்புர்கி, லாக்டோபாசிலஸ் டெல்புர்கி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பாக்டீரியம், லாக்டோபாசிலஸ் பாக்டீரியம் சொல்லலாம். அப்புறம் 2012 அறிவிச்சாங்க லாக்டோபாசிலஸ் டெல்புர்கி சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா 2012 ஜெயந்தி நடராஜன் அறிவிச்சாங்க. அப்போ பால் இதுல எல்லாத்துலயுமே வந்து முக்கியமான ஒரு நுண்ணுயிர். அப்புறம் இறுதியாக தேசிய காய்கறி, வெஜிடபிள் என்ன அப்படின்னா பம்கின், பரங்கிக்காய். இதெல்லாம் என்னது தேசிய அந்த இயற்கை தேசிய சின்னங்கள். சரிங்களா? அப்போ இதுதான் 2019 குரூப் 1 மெயின்ஸ்ல அந்த 10 மார்க்ல கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். சரிங்களா? இவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா ஒரு 10 மார்க்னா ஒரு 8, 9 போடுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்து ரெண்டாவது என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க பாருங்க. மதுரை காந்தி என்பவர் யார்? மதுரை காந்தி என்பவர் யார்? அவரது சாதனைகளை வரிசைப்படுத்துக. அப்போ who was popularly called as மதுரை காந்தி, enumerate his achievements. அப்போ மதுரை காந்தி யாரு, அவருடைய சாதனைகள் என்ன? அப்போ மதுரை காந்தி யாரு, அவரது சாதனைகள். அப்போ யார் அவர் அப்படின்னா என்எம்ஆர் சுப்பராமன், அந்த fellow தான். சரிங்களா? என்எம்ஆர் சுப்பராமன். அப்போ எவ்வளவு அப்படின்னா 150 வார்த்தைகளை விடையளிச்சா இதுக்கு வந்து 10 மார்க். சரிங்களா? யாருன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? அப்போ என்எம்ஆர் சுப்பராமன் அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர், இவர் ஒரு காந்திய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டவர். சின்ன வயசுல வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சேர்ந்தாரு, விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மதுரை தொகுதியில் எம்பியா இருந்தார். சரிங்களா? அப்போ காந்தி கொள்கையில் ஈர்க்கப்பட்டதுனால இவர் மதுரை காந்தின்னு சொல்றோம். அப்போ சுதந்திர போராட்ட கலந்துக்கிட்டு இவர் மனைவி கூட சேர்ந்து 5 வருஷம் சிறையில் இருந்திருக்காரு. அப்புறம் வேற என்ன அப்படின்னா இதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது யாரு, மதுரை காந்தி. என்எம்ஆர் சுப்பராமன். என்எம்ஆர் சுப்பராமன். அப்புறம் இவர் என்ன அப்படின்னா மதுரையுடைய எம்பி இருந்தாரு. அது ஆரம்பத்தில் வந்து விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, ஃப்ரீடம் ஃபைட்டர். காந்திய கொள்கையில் ஈர்க்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காந்தி வந்து தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சார். அதுக்கு பேரு ஹரிஜன சேவக் சங்கம். அப்ப ஹரிஜன் சேவக் சங்
ஹரிசன மக்கள் சொல்றாங்கல்ல, அப்போ ஹரிசன் சேவக் சங்கம், சரிங்களா? அப்போ அந்த அமைப்புல இவர் ஒரு உறுப்பினர். அப்போ காந்தி இந்தியா முழுவதும் தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக இந்த அமைப்பு ஆரம்பிச்சு சுற்றுப்பயணம் போனார். அப்படி காந்தி வந்தப்போ மதுரையில் இவருடைய மாளிகையில் தங்கியிருந்தார். அப்புறம் இவர் தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டிருக்காரு. டிப்ரெஸ்ட் கிளாஸ், ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக பாடுபட்டிருக்காங்க. ப்ளஸ் வேற என்னன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தீண்டத்தகாதவர்கள் எஸ்சிஎஸ்டிஸ்லாம் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாத்தையும் கோயிலில் கூட்டிட்டு போய் கோவில் நுழைவு மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள். அப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் அதில் நோட் பண்ணிங்கன்னா, குறிப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்கில் ஒரு 8 நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 8 9 மார்க் தருவாங்க. அதிகபட்சம் 8 போடுவாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அப்போ இது இப்படி தான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? அப்போ இந்த மதுரை காந்தின்ற ஃபெல்லோ பற்றி நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெல்லோ பற்றி குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ என்னன்னா, அப்போ சிலபஸ் தான் நம்ம உள்ளே போய் டெப்த்தாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை நான் எப்படி பார்க்குறேன், நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிசி ஏதோ ஒரு எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் ஒரு பாயிண்ட் கேட்டிருக்கான். மதுரை காந்தி என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கான், சரிங்களா? அதே கொஞ்ச நாள் கழிச்சு இது எப்படி கேட்குறான் மீன்ஸில் அவரோட சாதனையை பட்டியலிடுங்க. அப்போது இனிமேல் வரக்கூடிய குரூப் 1 மற்ற எந்த தேர்வு வந்தாலும் மெயின்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரிலிம்ஸை மெயின்ஸை ஒன்றா நான் பார்க்குறேன். அப்போது ரெண்டுக்குமே ஒரே தான், சரிங்களா? அப்போது ஒரு பாயிண்ட்டு சிங்கிளாக கேட்டால் அது ப்ரிலிம்ஸு, இதை பற்றி டீட்டெயிலாக கேட்டால் அது மெயின்ஸ், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்லேயே மெயின்ஸுக்கான கேள்வி இருக்கிறதா நம்ம அச்சீவ் பண்ணி அந்த ரீதியாகவும் நம்மளோட அப்ரோச் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பாயிண்ட், சரிங்களா? சரி, இது 2வது கொஸ்டின், சரிங்களா? அடுத்து இனிமேல் என்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்ற பார்த்துட்டு டெப்த்தாக சிலபஸ்குள்ளே போயிடலாம், சரிங்களா? அப்போது ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. அப்போ தான் ஒழுங்குமுறை சட்டம் சொல்கிறோம். ஆயிரத்தி 1773. அப்போ பாருங்க, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது 1857 பெரும் புரட்சி வரைக்கும் இந்தியாவை யார் ஆட்சி பண்ணா அப்படின்னா ஒரு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி. இந்த புரட்சிக்கு அப்புறம் தான் கம்பெனியை ஒழிச்சிட்டு மகாராணியே ஆட்சி நிர்வாகத்தை பார்த்துக்கிறாங்க, சரிங்களா? அப்போ பாருங்க, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, சரிங்களா? அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்துறதுக்காக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், அப்போ நம்ம பார்லிமெண்ட்ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஏற்படுத்துகிற சட்டம், முதல் சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம் 1773. அப்போ பாருங்க, ஏன் அப்படின்னா கம்பெனி ரூல்ஸ் படி கம்பெனி ஊழியர்கள் கம்பெனிக்காக மட்டும் தான் வியாபாரம் பண்ணணும், சரிங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஊழியர்கள் நல்ல லாபம் தரதுனால கம்பெனிக்கு மட்டும் தானே வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறோம், பிரைவேட் ட்ரேட்ல ஈடுபடுறோம், சரிங்களா? அப்போ நிறைய லஞ்சம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது, சரிங்களா? அப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு அஃபேர்ஸில் ஒரு உள் விவகாரத்தில் முதல்ல தலையிட்ட சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம், சரிங்களா? அப்போ இந்த சட்டத்தோட ஷரத்துக்களை பற்றி விவாதிக்க சொல்றாங்க, சரிங்களா? டிஸ்கஸ். அப்போ வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வருது வார்த்தைகள், அப்புறம் அதாவது விவரிக்க, டிஸ்கஸ், விவாதித்தல், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கலி அனலைஸ், தீவிரமாக ஆராய்தல், இது போல வார்த்தைலாம் வரும். இந்த மாதிரி வார்த்தைலாம் பார்த்து பயந்துடாதீங்க, சரிங்களா? இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இந்த வார்த்தையை பார்த்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும்னா அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, சரிங்களா? பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசான மாற்றங்கள் இல்லை. நம்ம கேட்குறது வாட் இஸ் வாட்டா, அந்த காரணத்தை இந்த மாதிரி வார்த்தையை வச்சு பயன்படுத்தி கேட்கறத தவிர மற்ற அவங்க எதிர்பார்க்குற பாயிண்ட் அதுதான், சரிங்களா? இப்போ யூபிஎஸ்சி கரெக்டாக சொல்லணும். உதாரணத்துக்கு கிரிட்டிக்கலி எக்ஸாமின், தீவிரமாக ஆராயணும் அப்படின்னா என்னது மெரிட் டிமெரிட் நிறைய குறைய சொல்லணும். நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை பற்றி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். பட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி தான். என்ன அப்படின்னா வேர்டு மட்டும் தான் வேறே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அவன் என்ன கேட்கணும், வாட் இஸ் வாட் இல்லை காரணம் அதுதான் சொல்லணும், சரிங்களா? அப்போ வேர்ட்ஸ் பார்த்து பயந்துடாதீங்க, சரி? அப்போ ஒழுங்குமுறை சட்டம், சரிங்களா? அப்போ முதல் சட்டம், அப்போ அதோட சட்டத்துக்களை வரைக்கும் சொல்கிறான். இதில் என்ன அப்படின்னா இந்த சட்டம் என்ன சொல்றதுன்னா முதல்ல கம்பெனியோட அஃபேர்ஸ்ல என்னது தலையிட்ட முதல் சட்டம். அப்போ பாருங்க, அப்போ இந்தியா சரிங்களா? ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மிக முக்கியமான மாகாணங்களை ஏற்படுத்தினாங்க, சரிங்களா? என்னன்னா வங்காளம், பம்பாய், மெட்ராஸ். அப்போ அந்த 3க்கும் என்னன்னா ஒரு கவர்னர்கள், தனித்தனி கவர்னர்கள். அப்போ கவர்னர் ஒன்று, இதுக்கு ஒரு கவர்னர், அது ஆளுநர், அது கவர்னர். அப்போ 3 தனித்தனி கவர்னர், சரிங்களா? அப்போ 3 பேர் தனித்தனி என்ன பண்ணுவாங்க,
ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய அந்த இயக்குநர்கள் குழு அப்படி சொல்லுவாங்க, COD. சரிங்களா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்போ இயக்குநர்கள் குழு. இயக்குநர்கள் குழு அப்போ ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 24 பேர் வந்துருந்தாங்க. ஒரு கவர்னர் ப்ளஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர். சரிங்களா, 1+24. சரிங்களா, அப்போ இவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இனிமேல் இந்த பம்பாய், இந்த மதராஸ், இந்த ரெண்டுத்துடைய கவர்னர்கள் வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரல். சரிங்களா, கவர்னர் ஜெனரலுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவர்னர் ஜெனரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் கவர்னர் பதவி இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமை பதவி வந்து கவர்னர் ஜெனரலாக மாறியது. கவர்னர் ஜெனரலாக மாறியது. சரிங்களா, அப்ப பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரத்தை கொண்டு போய் தனித்தனியா இருந்த ஒரு அதிகாரத்தை கொண்டு ஒரே இடத்துல குவிக்கிறான். சரிங்களா, இதுக்கு பேரு மையப்படுத்தல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, என்ன அப்படின்னா சென்ட்ரலைசேஷன். அப்போ மையப்படுத்தல் தொடங்கியது. அப்போ லைட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாமா? சரி, சென்ட்ரலைசேஷன். அப்போ மையப்படுத்துது தொடங்குது. அப்போ அதிகாரம் ஒரு இடத்துல போய் குவியுது. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. அப்போ வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்போ இந்த ஃபெலோ தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் ஒரு மாவட்டத்தில் நிர்வாகத்துக்கு மாவட்ட ஆட்சியர், அப்போ கலெக்டர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் பதவியை உருவாக்குறது இந்த ஃபெலோ தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்போ பாருங்க, கவர்னர் இப்போ வங்காளத்தின் கவர்னர் பதவி வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலாக மாறிச்சு. அப்போ வங்காளத்தில் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல், முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்புறம் இந்த கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ், அப்போ மதராஸ் மற்றும் பம்பாயினுடைய ஆளுநர்கள் வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலுக்கு கட்டுப்பட்டவர்கள், சபார்டினேட் சொல்லி தான் அப்போ சென்ட்ரலைசேஷன் ஸ்டார்டட். சரிங்களா, அப்புறம் மூணாவது மிக முக்கியமானது, முதல் முறையாக கல்கத்தால ஒரு சுப்ரீம் கோர்ட், அப்போ ஒரு உச்ச நீதிமன்றம். அப்போ இது மையப்படுத்தல். அடுத்து மூணாவது உச்ச நீதிமன்றம் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கல்கத்தால ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ பாருங்க, உச்ச நீதிமன்றம். சரிங்களா, அப்போ எத்தனை நீதிபதிகள் அப்படின்னா 1+3 ஜட்ஜஸ். 1+3 ஒரு தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி, 3 அதர் ஜட்ஜஸ். அப்போ ஒரு தலைமை நீதிபதி, 3 நீதிபதிகள். 3 நீதிபதிகள். சரிங்களா, அந்த தலைமை நீதிபதிக்கு பேரு சர் எலிசா இம்பே. அப்போ சர் எலிசா இம்பே. அப்போ இவங்க தான் என்னது 3 நீதிபதிகள். தலைமை வந்து எலிசா இம்பே. இது ஒழுங்குமுறை சட்டம் 1773 சொன்னது. ஆனா இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1774. அப்போ 3 பாயிண்ட். சரிங்களா, ஒழுங்குமுறை சட்டம். அப்புறம் 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் யார் சட்டத்தை உருவாக்குறா அப்படின்னா பார்லிமெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், லோக்கல் அமைப்புகள்லாம் சட்டத்தை உருவாக்குது. சரிங்களா, செயல்படுத்துறது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, PM மினிஸ்டர், அப்படி IAS IPS அவங்களாம். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னர், CM இவங்கலாம். சரிங்களா, அப்போ பாருங்க, அப்போ சட்டத்தை உருவாக்குற தனியாள், செயல்படுத்துவது தனியாள். ஆனா அப்போ என்னன்னா கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழு, கவர்னர் ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஏற்படுத்துறான். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ பாருங்க, அந்த நிர்வாக குழுல அதுக்கு தலைவர் யாருன்னா கவர்னர் ஜெனரல். அப்போ அவர் ஒருத்தர் பிளஸ் 4 மெம்பர்ஸ். அப்போ 4 உறுப்பினர்கள். அப்போ கவர்னர் ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து ஃபார்ம் ஆச்சு. அப்போ கவர்னர் ஜெனரல் நிர்வாக குழு ஏற்படுத்தப்பட்டது. 1+4 உறுப்பினர்கள். 1 வந்து கவர்னர் ஜெனரல் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவங்களோட வேலை என்னன்னா இந்தியாவுக்கான சட்டத்தை உருவாக்கி செயல்படுத்துறது.
சரிங்களா? அப்போ டு லெஜிஸ்லேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆர் எக்ஸிக்யூட் தி லாஸ். இந்தியாவில் இவ்வளோ பெரிய செட்டப் பண்ணுறது அன்றைக்கி எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க? இந்த கம்பெனி இதை பொறுத்த வரைக்கும் 5 பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் கம்பெனிக்காக தான் வியாபாரம் பண்ணோம், தனி வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது. அப்போ நோ பிரைவேட் ட்ரேட். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்கள்கிட்ட நேட்டிவ்ஸ்ட்டை பிரைவ் லஞ்சமோ அன்பளிப்போ கிஃப்ட்டோ வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவ்வளோ விஷயம் தான் என்ன அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டத்தோட சிறப்பியல்புகள். சரிங்களா? இவ்வளோ பாயிண்ட் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்போ இந்த 3 கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதுன்றதை பார்த்தோம். இனிமேல் கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாபிக்ன்ற மாதிரி பார்த்துட்டு உள்ள போயிடலாம். சரிங்களா? சரி, அடுத்து 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, மக்களை வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்க வைக்கிறதுக்கு காந்தி என்னென்ன இயக்கங்கள் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ காந்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், தென்னாப்பிரிக்கா போனாரு. என்னது ஒரு தாதா அப்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருடைய கட்சிகளோட வழக்கு சம்பந்தம் போயிட்டு அங்கே நிறைய நிறைவேற்றுமை பார்த்து திரும்ப அங்கேயே போய் ஒரு நட்டால் இந்திய காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சு, அப்புறம் இந்தியன் ஒப்பீனியன் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அங்கிருந்து திரும்ப இந்தியாவுக்கு எப்போ ஜனவரி 9, 1950 வராரு. ஒரு வருஷம் இதை சுற்றி பார்க்குற என்ன பிரச்சனைட்டு அப்புறம் நிறைய இயக்கங்கள் ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இயக்கம் சாம்பரான் சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க. அங்கே எங்கன்னா பீகார். அப்போ அதான் அப்படியே ஃபர்ஸ்ட் ரீஜனல் மூவ்மெண்ட், சின்ன போராட்டம். சரிங்களா? சிறு போராட்டம், ரீஜனல் மூவ்மெண்ட், சின்ன சின்ன லெவலில் பண்ணுற எங்கன்னா சாம்பரான் சத்தியாகிரகம் 1917. இந்த சாம்பரான் சொல்லக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. அங்க என்னன்னா அங்க இருக்க லேண்ட்ல 20ல் 3 பங்கு பாத்தீங்க அப்படின்னா தின்காதியா சிஸ்டம் சொல்லுவாங்க. தின்காதியா அந்த லேண்ட் முறைப்படி நம்ம ஏக்கர் சொல்லல, அந்த முறைப்படி அங்க கட்டாயப்படி சொல்றாங்க. என்னன்னா அவுரி செடி அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டிகோ பிளான்ட். அப்போ துணிக்கு கலர் போடுறது அந்த சாயம். சரிங்களா? அவுரி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை கட்டாயம் விளைவிக்க சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் விளைவிச்சு விலையை அவன் தான் முடிவு பண்ணுறான். பிரிட்டிஷ் ஐரோப்பிய அந்த நடவு பண்ணுறான். சரிங்களா? ஆங்கிலேயர்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஆதரவில் அவன் வர்றான். இந்த மாதிரி பண்ணுறதுனால அப்போ காந்தி போய் என்ன அப்படின்னா ராஜ்குமார் சுக்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெல்லோ, காந்தி நீங்கள் வாங்க வந்து எங்களுக்காக வந்து போராடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றனால அந்த ராஜ்குமார் சுக்லாவோட வேண்டுகோள் கிடங்க போய் அதில் போய் கலந்துக்கிறாரு. அப்போ இதோட இது முடிவு என்ன அப்படின்னா ஒரு அவுரி ஆணையம் இண்டிகோ கமிஷன் ஏற்படுத்தப்பட்டது. காந்தி மெம்பர். அப்போ காந்தி முதல் போராட்ட வெற்றி. அது போல சின்ன சின்ன என்னது மூவ்மெண்ட் பண்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில் போராட்டம், கேதா சத்தியாகிரகம். அது போக வந்து பெரிய லெவலில் அப்படின்னா முதல்ல ஒரு பெரிய ஆல் இண்டியா மூவ்மெண்ட்னா இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக காந்தி ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமறுப்பு இயக்கம், கடைசியாக வந்து விளைநிலை வெளியேறக்கம். இதெல்லாம் காந்தி ஆரம்பிச்சது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் மக்களை வந்து சேர்க்கறது என்னென்ன பண்ணாரு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இதை பற்றி அந்த சாம்பரானு இது அதுக்கப்புறம் அகமதாபாத் மில் போராட்டம், கேதா சத்தியாகிரகம், அப்போ ரவுலட், இது போலலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா அந்த வேர்டுக்குள்ள 100 மார்க்கில் ஒரு நல்ல மார்க் கிடைக்கும். சரிங்களா? இந்த அடுத்து 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னா காலனி ஆதிக்கத்தின் கீழ் இந்தியாவில் ஏற்பட்ட விவசாய எழுச்சிகளை விவரி. சரிங்களா? காலனி ஆதிக்கத்தின் கீழ் இந்தியாவில் ஏற்பட்ட விவசாய எழுச்சிகளை விவரி. Describe the peasant uprisings during colonial rule in India. Describe the peasant uprisings during colonial rule in India. அப்படின்னா விவசாய எழுச்சிகள். அப்போ என்ன விவசாய எழுச்சிகள் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எழுச்சிகள் கொடுத்துருப்பான். இப்போ இந்த பார்த்த சாம்பரான் கேதா சத்தியாகிரகோட விவசாய எழுச்சி தான். அப்புறம் 1859-60களில் ஒரு அவுரி புரட்சி, இண்டிகோ ரிவோல்ட் ஒன்று ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பாப்னா பகுதி வங்காள பகுதி அங்கே வருது. அப்புறம் தக்கான கழகம். அப்புறம் நம்ம மதராஸ் பகுதியினால 1924 ஏற்பட்ட கேரளாவில் மாப்ளா ரிபல்லியன், அப்போ மாப்ளா கழகம். சரிங்களா? அதுக்கப்புறம் கிசான் சபை இயக்கம் உத்தரப்பிரதேச அந்த பகுதிகளில். சரிங்களா? அகில இந்திய கிசான் சபை. அப்போ இது போன்ற விஷயங்களை பற்றி 150 வார்த்தைகளை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டா போதும், நல்ல மார்க் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த 5 கொஸ்டின்ல 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ பாருங்க நம்ம சிலபஸ்ல அப்போ இந்த 5 கொஸ்டின் எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் எம்பளம், அப்போ தேசிய சின்னங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் 1ல இது எங்க இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா? நடப்பு நிகழ்வுகள். அதில் பாருங்க நேஷனல் சிம்பிள்ஸ், அப்போ தேசிய சின்னங்கள். அப்போ சின்னங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கொஸ்டின் வந்துருச்சு.
அப்போ இலட்சணை சொல்லக்கூடிய எம்பளம் அரசு முத்திரையை பற்றி விளக்க சொல்லிட்டு இயற்கை சின்னங்களை என்ன சொல்ல சொல்லியிருக்கான் ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இதில் எடுத்துருக்கேன். அடுத்த 2வது கொஸ்டின், மதுரை காந்தி என்பவர் யார், அவர் சாதனைகள் அப்படின்னா இது எதில் வருதுன்னா தமிழ்நாடு இந்த சுதந்திர போராட்டம், தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வருது. தமிழக சுதந்திர போராட்டம். அப்புறம் ஒரு தலைவர் இன்னமர் சுப்பராமன். அப்போ இந்த ஏரியாவில் கேட்டிருக்கான் மதுரை காந்தி என்பவர் யார். அடுத்து 3வது கொஸ்டின், ஒழுங்குமுறை சட்டம். அது நமக்கு என்ன வருது அப்படின்னா ஆக்ட், சட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ அந்த ஏரியாவில் இருந்து சட்டங்கள் வந்து கேட்டிருக்கான். சட்டங்கள். அடுத்து 4வது என்ன அப்படின்னா காந்தியன் மூவ்மெண்ட். அப்போ காந்தியுடைய அந்த போராட்டங்கள், காந்தியன் மூவ்மெண்ட், காந்தியுடைய இயக்கங்கள். அப்போ காந்தி மிக முக்கியம் தேசப்பிதா. அப்போ காந்தியை பற்றி அந்த இயக்கங்கள் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து கடைசியா 5வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய எழுச்சிகள், பெசன்ட் அப்ரைசிங்ஸ். அப்போ விவசாய எழுச்சிகள். அப்போ பாருங்க, அப்போ இந்த 5 டாபிக்ல இருந்து சிம்பிள்ல சின்னங்கள் சொல்ற டாபிக்ல ஒரு கொஸ்டின், தமிழ் சுதந்திர போராட்டம் மதுரை காந்தி அவரை பத்தி ஒரு கொஸ்டின், சட்டங்கள், அப்போ ஆக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன், காந்திய போராட்டம், விவசாய எழுச்சிகள், இதுல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ பாருங்க, நம்ம குரூப் 1 போன மெயின்ஸ் எழுதுனவங்க சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா இதில் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது கொஸ்டின் கேட்கவே இல்லை, ஒரே ஒரு 10 மார்க், அது இந்த சின்னங்கள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதனால அதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர். சரிங்களா? அது இந்த எக்ஸாம்ல கேட்கல, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 10 மார்க் தான், அதாவது சிம்பிள்ஸ் மட்டும் தான் கேட்போம், மற்றதெல்லாம் கேட்க மாட்டோம். டிஎன்பிசி எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. சரிங்களா? இன்னைக்குமே போட்டித் தேர்வு படிக்கணும் அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அவன் எப்படி வேணாலும் போவாங்க டிஎன்பிசி, அவங்க எப்படி போனாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நாம தயாராக இருக்கணும். சரிங்களா? அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர். சரிங்களா? இப்போ ஜூலை ஆகஸ்ட் ஜூலை எழுத போறீங்க மெயின்ஸ் அப்படின்னா அப்போ என்னன்னா 2019 ஜூலைலேருந்து இது வரைக்கும் 1 இயர் கரண்ட் அஃபேர் பக்காவாக படிச்சுக்கணும். சரிங்களா? சரி, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சப்ஜெக்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிடணும். சரி, அப்போ இது வந்து 10 மார்க். சரிங்களா? அடுத்து 15 மார்க்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பார்ப்போம். சரிங்களா? பாருங்க, அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்போ 15 மார்க் அப்படின்னா அப்போ 250 வார்த்தைகள்ல 250 வேர்ட்ஸ், அதான் 15 மார்க். அதில் கொஸ்டின் நம்பர் 1, அதாவது 6வது, இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935, இந்திய அரசு சட்டம், அதோடைய என்னன்னா குறைகள், அப்ப டிஃபெக்ட் என்ன, அதான் ஆராய சொல்லியிருக்காங்க. அப்போ குறைகளை ஆராய சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, சட்டத்திலிருந்தே கேள்வி கேட்டாச்சு. அடுத்து 7வது என்னன்னா இந்த பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவாக கிராம பொருளாதாரம் சீரழிந்தது. சரிங்களா? அப்ப டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ரூரல் எக்கானமி டியூ டு இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, அப்போ ரூரல் எக்கானமி, கிராம பொருளாதாரம் என்ன ஆச்சு அப்படின்னா டிஸ்இன்டகிரேஷன், அழிந்தது. கிராம பொருளாதாரம் உடைதல், அழிதல். யாரோட அப்படின்னா பிரிட்டிஷ் வந்ததுனால. சரிங்களா? அப்படின்னா நமக்கு இது எந்த சிலபஸ்ல, இது வந்து சட்டங்கள் கேட்டிருக்காங்க, இது வந்து நமக்கு எந்த சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா பாருங்க, நம்ம சிலபஸ்ல எஃபெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஆன் சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியினால நமக்கு ஏற்பட்ட சமூக பொருளாதாரத்தில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுது, அதில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து 8வது கொஸ்டின் என்ன அப்படின்னா 15 மார்க்ல 3வது கொஸ்டின், 8வது கொஸ்டின், சமூக நீதியினுடைய மேம்பாட்டிற்கு பெரியார் ஈவேரா ஆற்றிய பங்கினை மதிப்பிடுக.
evaluate the contribution of பெரியார் ஈவையா in promotion of social justice. அப்போ சமூக நீதிக்கு சோசியல் ஜஸ்டிஸ் பெரியார் என்ன பண்ணாரு? அப்போ இது எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டில் யார் பார்ட்டிசிபேட் பெரியாரை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் வெறும் கட்சி மட்டுமல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு அங்கம், திறனாய்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு கட்சி கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அது கட்சி தான் சுதந்திர போராட்டம் எல்லாமே. அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனலைஸ் திறனாய்வு பண்ண சொல்றாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் நாட் மியர்லி அ பார்ட்டி பட் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இருந்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் மிதவாதிகள், தீவிரவாதிகள், மாடரேட்டு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு அவங்க காலகட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தியில் வர்றது, காந்திய வருகை, இதை பற்றிலாம் ஓரளவு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்து, அப்போ காங்கிரஸ் கட்சின்றது வெறும் கட்சி மட்டும் இல்லை, அது ஒரு அங்கம்னு சொல்லிட்டு ஃபைனலாக கன்க்ளூஷனோட முடிக்கணும். சரிங்களா? அப்போ அது ஐஎன்சியில் கேட்டிருக்கான். அடுத்து கடைசியாக 10வது கொஸ்டினை, இந்த ஐரோப்பிய படையெடுப்பின் போது ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய இந்திய பழமையான போர் முறைகளை விட ஆங்கிலம் வந்து கடல் ஆதிக்கத்தில் சிறந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதை விளக்க சொல்லியிருக்கான். ஆமாம், கடல் ஆதிக்கத்தில் நம்மளை விட அவன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் இருந்தாலும் தான் நம்மளை வந்து அடிமைப்படுத்த முடிஞ்சு. சரிங்களா? அப்போ டியூரிங் த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வேஷன் எக்ஸ்பிளைன் ஹவு த நேவல் ஃபோர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் பிகேம் சுப்பீரியர் பிஃபோர் தி அவுட்மோடட் இந்தியன் வார்ஃபேர் இருந்துச்சு. அது எப்படி ஆரம்பத்தில் எப்படி பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கடல் அதிகத்தில் ரொம்ப வீக்காக இருந்து ஸ்பானிஷ் அர்மடா கப்பலை தோற்கடிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்ததுலேருந்து அப்புறம் இந்தியாவுக்கு உள்ளே வந்து ஃபுல்லாக எப்படி டெவலப் ஆனது, அதை பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இதை சொல்லிட்டா நல்லா மார்க் கிடைக்கும். சரிங்களா? அப்போ பாருங்கள், அப்போது அந்த ஃபர்ஸ்ட் பேப்பரில் யூனிட் 1ல் 100 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. அப்போ ரெண்டையும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் இதில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆக்ட் என்னன்னா சட்டங்கள், அந்த சட்டங்கள். அப்போ அதை வச்சு தான் கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட்ஸு. அப்போ சட்டங்கள் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ அதிகமாக இதான் கேள்வி கேட்டிருக்கான். அதுக்காக வர்ற எக்ஸாமில் இதில் தான் அதிகமாக வரும்னு சொல்லி இல்லை அப்படி நம்ம யோசிக்க முடியாது. அப்போ எல்லா சிலபஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிச்சிடணும். சரிங்களா? சரி, அப்புறம் வேற என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, பிரிட்டிஷால் ஏற்பட்ட நமக்கு தாக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு சுதந்திர போராட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க 2 கொஸ்டின். அப்புறம் தமிழ்நாடும் இந்த சட்டங்களும் அதிகமாக இப்போ 2019 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏப்ரல் 5ஆம் தேதி குரூப் 1 ப்ரிலிம்ஸ், ஏப்ரல் 5, 2020 குரூப் 1 ப்ரிலிம்ஸ் முடியுது. ஏப்ரல் 6ஆம் தேதி சென்னை ஐஏஎஸ் அகாடமியில் குரூப் 1 மெயின்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் டிஸ்கஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம்.